நம்முடைய சேர்மன் டாக்டர் முத்துசரவணகுமார் அவர்கள் நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்மளுடைய குடும்ப விழாவில் அவங்க கலந்து கொள்வதற்கு நம்ம எல்லாருமே கைகட்டி நம்மளை வருவதற்கு நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி தான், ஒரே குடும்பத்தை சேர்ந்த மாதிரி தான். இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து எந்த பிரச்சனைகளும் இது வரைக்கும் எதுவுமே வந்தது கிடையாது. எல்லாமே எல்லாம் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க ரொம்ப இருக்கிறாங்க. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு இப்பதான் நம்ம இது இந்த விழாவை நாங்கள் தொடங்குறோம். இதுக்கு முன்னால நல்லா நடந்துச்சு. இங்க வந்து நமக்கு வந்து சில எங்களுக்கு வந்து நல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்றோம். உண்மையிலே அசோசியேஷன்ல செக்ரட்டரி தெரியும் சில நேரங்கள் மண்டையை உடைக்க வேண்டியது இருக்கும். அதாவது நம்ம கார் பார்க்கிங்க்கு வந்து நாங்கள் வந்து குறைஞ்ச கட்டணம் தான் வச்சுக்கிட்டு தான் போட்டி இருக்கோம். மெயின்டெனன்ஸ் 1500 ரூபாய் தான். இதுல வந்து என்ன தெரியுமா, இந்த பில்டிங் வந்து நாங்க வந்து கட்டுறதுக்கு வந்து புதுப்பிக்கிறதுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு 1 லட்சம் ரூபா போட்டு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அதை இது பண்ணாங்க. எல்லாருமே 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே மனோட்டு கொடுத்துட்டாங்க. ஒர்க்கு முடிச்சுட்டு நல்லாவே முடிச்சுட்டு பல பிரச்சனைகள் அந்த ஒர்க்கை நாங்க முடிச்சோம். இந்த இதுல எல்லாருமே பணம் கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு நபர் மட்டும் 50,000 கொடுத்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். ஒரு நபர் மட்டும் அவர் சகோதரனே சொல்றார் கொடுக்க மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்ல, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து அவங்க வீட்டுல டெனன்ட் வச்சிருக்காங்க. அந்த டெனன்ட் கிட்ட அவர் வசூல் பண்ணிக்கிறார். எங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இது எவ்வளவு பெரிய இது பாருங்க. அங்க வாங்கிக்கிட்டு அபார்ட்மெண்ட் செலுத்தல, 50,000 ரூபாய்க்கு கொடுக்கல. இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு பார்த்தோம், இது பண்ணி பார்த்தோம், வேற வழியே தெரியல. அதே நபர் வந்து ஒரு பெரிய ஒரு ராணுவத்தில் ஒரு பெரிய அதிகாரி வீட்டுக்கு முன்னாடி குப்பையை போட்டு வச்சிருந்தாரு. அந்த மிகப்பெரிய ஒரு நாட்டுக்காக உறுதி துறத்துடைய ஒரு தியாகியுடைய மாதிரி வீட்டுக்கு முன்னாடி குப்பையை போட்டு வச்சிருந்தாரு. இவ்வளவு உயரத்துக்கு அதை நாங்கள் அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியல, எடுக்க மாட்டாரு. என்ன செய்ய, மனசை கல்லாக்கித்தான் நாங்க காவல்துறையை நாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆகி போச்சு. வேற வழியே தெரியல. கேட்டு பார்த்தோம், கெஞ்சு பார்த்தோம், கூத்தாடி பார்த்தோம், முடியல. அதை கேட்க போன ஒரு சகோதரியை வந்து தகாத வார்த்தைகளால் பேசி அப்போ அவங்க வந்து எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இப்படிலாம் பேசுறாங்க, வீட்டுக்கு முன்னாடி போக முடியல, அம்மா வயசா இந்த அம்மா தான் இப்போ நான் ஓப்பனா சொல்றேங்க, இதை என்ன பண்ண முடியல கேட்கறாங்க. அப்ப நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. அப்ப நம்ம காவல்துறை தான் அணுக வேண்டியிருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல இதுவரைக்கும் காவல்துறை வந்து நம்ம மாநகர காவல் ஆணையர் வந்து எனக்கு வந்து ஒரு 25 வருஷம் இந்த சொந்தக்காரன் கூட 20 வருஷம் காவல்துறை வந்து காலத்துல பழக்கம். அவர் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்லுவார், எங்க வீட்டுல கேள்வி சொல்லு, இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் நான் பார்த்ததே இல்லை, எவ்வளவு காமா இருக்குது, அருமையான அபார்ட்மெண்ட், உண்மையில அமைதியான அபார்ட்மெண்ட் தான். இங்க யாருமே ஒருத்தருக்கு இதுவரைக்கும் இந்த சண்டை அந்த சண்டை வந்ததே கிடையாது. பக்கத்து வீட்டு சண்டை இது சண்டை இதுவரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட எங்களுக்கு வந்தது கிடையாது. இல்லையா சார்? இதுவரைக்கும் யாருமே எந்த புகாரும், ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு அவங்களை விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க, பாசம் உள்ளவங்க. உண்மையிலே ஆதித்யாவில் நீங்க குடியிருக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி டாக்டர் திருச்சி ரோட்ல அப்படி காரணி வச்சாலே நம்ம அப்பார்ட்மெண்ட். இன்னொன்னு பக்கா சேஃப்டி. இங்க நம்ம 24 நம்ம கேமரா நம்ம இயங்கிட்டு இருக்குது, நல்ல செக்யூரிட்டி நம்ம வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல இங்க வந்து நம்ம ஒழுக்கம் இருக்குது, எல்லாத்துட்டையும் ஒழுக்கம். சில அபார்ட்மெண்ட்ல அடிக்கிறது ஒரு பிரச்சனைக்காக அந்த காவல்துறை அதிகாரி அந்த பணம் கொடுக்கறதுக்காக நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவருக்கு ஸ்பாட் விசிட்டுக்காக வந்தார். வந்து எல்லாத்துக்கும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார், அருமையான அபார்ட்மெண்ட், இந்த மாதிரி இந்த ராமநாதபுரம் காவல் நிலையத்துல 27 அபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லா அபார்ட்மெண்ட்லயும் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி நிறைய பிரச்சனைகளா. ஆனா உங்க அபார்ட்மெண்ட்ல மட்டும் ஒரே ஒரு நபர் மேலதான் புகார் வந்துட்டு இருக்கு. என்னது, அவர் உலகத்தோடு ஒட்டுவதும் கல்லத்தும் கல்லாறு ஒரு செயல் சொல்லிட்டு போறாரு. அவங்களோட ஒட்டு போகுது, ஏன் போக மாட்டேங்காரு? அப்படி என்ன பண்ணணும், நீங்க அந்த தண்ணி கட் பண்ணுன்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு, 2 இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இல்லையா சார்? 2 இன்ஸ்பெக்டருக்கு வந்து நாங்க எங்களுக்கு மனசு வரல. அதாவது அவங்க நம்ம வந்து பண்ண போறோம் டெனன்ட், அவங்களுக்கு என்ன தெரியும், அது தப்பு செய்யக்கூடாது. நாங்க பொறுத்து பார்த்தோம், இதுக்கு மேல பொறுக்கவே முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க எல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தவங்க ஏமாடியா? யோசிச்சு பாருங்க. நாங்க உங்க ஓப்பனா தெரியறதுக்கு தான் சொல்றோம். நாங்க கெஞ்சி பார்த்தோம், கூத்தாடி பார்த்தோம்,
ஒரு நாள் வந்தாரு என்கிட்ட, நான் வேற யாரையுமே பார்க்க மாட்டேன், தலைவரை மட்டும் பார்க்கணும், வாங்க பார்க்க ஆடிட்டோட வந்தாங்க. வந்து என்ன சொன்னாரு, இந்த மாதிரி சார் நான் ஒரு 2 வீக்ஸ்ல நான் இந்த பணத்தை செட்டில் பண்ணிடுறேன், இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு சாதாரண ஒரு இது கிடையாது அப்படின்னாப்ல. ஓகே கொடுத்துருங்கன்னு சொன்னோம். 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, கொடுக்கல. அப்புறம் தான் நான் சொன்னல, ஒரு சகோதர பாசத்தோட ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் மேல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி இருக்கிறது என் மனசுக்குள்ள ரொம்ப ஒரு சங்கடப்பட்டு தான் நாங்க இந்த புகார் மனு கொடுத்தோம். ஆனா அது நாங்க ஜெயிப்போம். அசோசியேஷன் ஒரு நாள் துவக்காது. இந்த அசோசியேஷன் நம்ம வந்து இப்ப என் பணத்தை நான் இழந்துருவேன், ஆனா அசோசியேஷன் பணத்தை நான் ஒரு காலமும் இழக்க விட மாட்டேன். அது நான் உறுதியா இருப்பேன். எதுக்கு சொல்றேன், எல்லாரும் பண்ணும்போது எனக்கு மட்டும் ஒரு என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியல. இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அதனால அந்த நபரால பெரிய பிரச்சனை இருக்கு. அவங்க இடத்துல இங்க வந்து போன பிறகு நமக்கு பிரச்சனை பண்றாங்க, என்ன அர்த்தமா இருக்குது. நீ பிரச்சனை இருந்த பிறகு பிரச்சனைங்கிறது வந்து சரி பொறுக்க முடியாது. அதான சொல்ல, நம்ம சட்டத்தை கையில எடுக்க முடியாது, எடுக்க விரும்பல. நம்ம வந்து சட்டம் தன் கடமையை நீங்க அவங்க செய்யும். இந்த மாதிரி கெட்டாதவங்களுக்கு சட்டம் தன் கடமை செய்யும் தான் என்னுடைய இது. அடுத்தபடி இதை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். யாருமே ஒரு குறை வைக்கல. இந்த அப்பார்ட்மெண்ட் அத்தனை பேர் நல்ல மணிகள், யார் தங்கமானவங்க டாக்டர். அதாவது இன்னொன்னு சொல்றீங்க, நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. நீங்க ஒரு இடத்துல நீங்க எதுக்கு பார்க்கும்போது கூட ஒரு கலவை சொல்லிட்டு போங்க, நல்லா இருக்கீங்களா, ஒரு புன்னகை, அவளை ஏத்த பார்த்தோன்னா ஒரு சீ கொடுத்துருச்சா நமக்குள்ள ஒரு உறவு இருக்கும். பக்கத்து வீடாக கூட சில இடங்கள்ல தான் இது கதவு ஓங்கிட்டு ஒரு அடி அடிக்கிறது. நீங்க கதவை திறந்து போட்டு பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு நீங்க பேச பேச என்னுடைய 4 கருத்துக்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு லேடி பேசுறாங்க, பேசணும். அது மாதிரி லிப்ட்ல போற கூட சொன்னாங்க, லிப்ட கரெக்டா ஆன் பண்ணணும், அதை ஆஃப் பண்ணணும், அந்த ஃபேன் ஆஃப் பண்ணணும், கதவை திறந்து வைக்க கூடாது. அது இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கோம். இதனால நமக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த குப்பை முன்னாள் தலைவர் அவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்க சொல்றேன், நாங்க குப்பை எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாரும் இந்த அப்பார்ட்மெண்ட்ல குப்பை எடுக்கல கூட்டலன்னு நாங்க விடவே மாட்டோம். குப்பை எடுக்கல கூட்டலைங்கிறது நாங்க விட்டதே கிடையாது. அவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்க. இந்த விழா கூட எல்லா வருஷமும் ஒரு வீட்டுக்கு 200-300 வசூல் பண்ணி தான் விழா நடத்துவாங்க. இந்த தடவை நம்ம செக்ரட்டரி என்ன சொன்னாங்க, இந்த தடவை நம்ம அசோசியேஷனே நடத்திடுவோம், நம்மளே நடத்துவோம்னு சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட ஒண்ணுமே நாங்க வசூல் பண்ணல. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த மாதிரி இந்த பசங்க நல்லா விளையாடுனாங்க காலையில, அதை பார்த்து எனக்கு அந்த விளையாட்டு போட்டிக்கு என்னுடைய செலவுல பரிசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். செக்ரட்டரி கேட்டேன், என்னுடைய இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் பரிசு கொடுக்க போறோம், என்னுடைய செலவு நான் கொடுக்குறேன். இது மாதிரி இங்க வந்து நம்ம ஒரு பிரச்சனைகளுக்குரிய அப்பார்ட்மெண்ட்டே இது கிடையாது. அங்க 27 அப்பார்ட்மெண்ட்ல உங்க அப்பார்ட்மெண்ட்டை பத்தி எந்த குறையும் கிடையாது. அங்க தண்ணி போடுவான், கண்டவன் உள்ள நுழைவான், இங்க யாருமே உள்ள வர முடியாது. ஈவினிங் ஆனா செக்ரட்டரிய எல்லாருமே பார்க்கலாம். நான் கூட என்னுடைய பணி நிமித்தமா எங்கேயாவது வெளியே போயிட்டா கூட என்னுடைய துணைவியா ஈவினிங் வாக்கி வந்து உட்கார்ந்துட்டு தான் இருப்பாங்க, யாரு போறாங்கிறது. இங்க சந்தேகத்துல அவர்கள் யார் ஒன்னா நாங்க விட மாட்டோம். அதே மாதிரி நீங்க தைரியமா இருக்கலாம். எந்த நேரம் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி, இதுக்கு அப்பாற்பட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் எப்ப வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனையா சொல்லுங்க, இவங்க பணத்தை தவிர, பணம் கேட்கறத தவிர அதை அன்பு முடிக்கும். மற்ற எது வேணா நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயார். எந்த நேரம் எழுப்புங்க, செக்ரட்டரி கூட என்ன கூப்பிடுங்க, நாங்க உடனே வருவோம். கொரோனா காலத்துல அப்படிதான் இருந்தோம். நான் சொல்லல, நம்ம அப்பார்ட்மெண்ட் முன்னாடி மட்டும் ஏன் நீங்க பேரிக்கார்டு அடைக்கல, கம்பு கட்டலன்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டு, அதை பேஸ் பண்ணோம். எங்க அப்பார்ட்மெண்ட் கூட அடைக்க கூடாது, எங்க அப்பார்ட்மெண்ட் நாங்க பாத்துக்குவோம், எங்க மக்களுக்கு ஒண்ணும் செய்யாது. நீங்க செய்யக்கூடிய சுகாதார முறையில நீங்க மருந்து அடிங்க, அதை அடிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா எங்க ஆட முடியத்தால நான் இன்னும் சொல்றேன், எந்த முயற்சியும் எங்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க இந்த உதவி பண்றோம். எல்லாமே ஒரு நல்ல ஒரு உள்ள படைச்சவங்க. எனக்கு இதுல இனி வந்து நான் என்ன சொல்றேன், அதாவது சொல்ல வேண்டிய அப்படியே எல்லாம் சொல்லிட்டேன். அதனால நீங்க எல்லாம் நல்லா இந்த பிள்ளைகள், இந்த சின்ன பிள்ளைகிட்ட நல்லா அன்பு வளர்க்கணும். அந்த மற்ற அதாவது ஊக்குவிக்கணும். நீ நல்லா ஆடுறாடா, நீ நல்லா பாடுறா, நீ நல்லா விளையாடுற, அந்த ஊக்குவிக்கணும். சொல்லுவோம், கண்ணீர் வாலி ஊக்குவிக்க ஆடுதுண்டா, உற்சாகப்படுத்த ஆடுதுண்டா, ஊக்குவிக்கிறவரும் தேக்க வைப்பான். எப்படி ஊக்குவிக்க ஆடுதுண்டா, உற்சாகப்படுத்த ஆடுதுண்டா, பின் விற்கிறவரும் தேக்க வைப்பான். அது மாதிரி நீங்க பிள்ளைகளை ஊக்குவிக்க உற்சாகப்படுத்தணும். ஏய் நீ நல்லா பண்றாடா அப்படின்னு. அது மாதிரி ஒளிபடாத கல் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு கனவாவதில்லை. நல்லா நம்ம உழைக்கணும். நல்லா உழைச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். யார் எல்லாருக்குமே சொல்றேன், நான் என்னுடைய புக்கு கூட எழுதியிருக்கேன், தூக்கம் வரலன்னு சொல்லுவான், அது முட்டாள். உன்னுடைய மூளைக்கும் உடலுக்கும் வேலை வரும்,
தூக்கம் தன்னால வரும். மூளைக்கும் உடலுக்கும் ரெண்டுல ஒண்ணு வேலை விடுங்க. நானும் படுத்தவங்க தூங்குவாங்க. அந்த எங்க இதை 10 மணிக்கு இது தேஞ்சனம் போடுவான். எனக்கு வேண்டிய பிள்ளைங்கன்னா ஆகாசவாணியில் இருக்காங்க. எங்க சூரிய புத்தகங்களோட பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. 2 பாட்டை போடுவேன். இந்த மாதிரி அமுதை பொழியும் நெல்லில் இந்த பாட்டு போடுவேன். கரெக்டா போடுவான். இன்னொரு பாட்டு 2 பாட்டும் தூங்கிடுவோம். எங்க வீட்டுல வந்து சுவிட்சா போட்டு போவாங்க. இது எதுக்கு சொல்றேன்? நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன் போனா வருவது வரட்டும் என்பதே நல்ல மனிதன். ஐயோ நமக்கு அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ நம்ம அப்படி போனோம். நம்மளால முடியும். நம்ம ஜெயிப்போம். நீங்க நினைச்சா தான் நான் ஒண்ணு சொல்றேன். வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நோய்க்க வாழ்க்கை வாழ முடியும். இப்படியே படுத்துக்கிட்டே இருக்கு. இங்க வருஷமா இருக்கு, இங்க வருஷமா இருக்கு. இது இதா இருக்குமோ நினைச்சா நமக்கு கடவுள் ஒண்ணு வச்சிருக்கோம். அதுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தா அன்னைக்கு நம்ம பொறுத்தான் தீரணும். யாரும் போக முடியாது. அதுக்கடையில நீங்க நினைச்சா வரக்கூடியதெல்லாம் மரணம். அதனால நான் என்ன சொல்றேன்? உண்மை, உழைப்பு, ஒழுக்கம், இதை 3 வச்சுக்கணும். கடவுள் நம்பிக்கை, தன்னம்பிக்கை. இது எனக்கு என்னோட குடும்ப விழாவுக்கு நான் சொல்றேன். அதனால நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த உலக டாக்டர் வந்து எவ்வளவு மிகப்பெரிய மனிதர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு வரைக்கும் அவரு ஒரு 890 பேர் இந்த ஆம்புலன்ஸ்ல போறாங்க போதுங்க. எம்எல் அந்த அவசர சிகிச்சையில் போய் இந்த கோல்டன் டைம் வாங்க அவங்களை கொண்டு அதை உயிர் காப்பாற்றிருக்காரு. 890 பேர் யாரா பண்ண முடியுமா? லட்சக்கணக்கான இது கூட்டமாக அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அவரதும் மற்றதும் அந்த டாக்டர் பொறுத்தவரை பல விருதுகள். ஒரு சாதாரண கிராமத்தில் படிச்சவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இருந்தாங்க. மற்ற மருத்துவமனைகள் சொல்லுவேன் லாபம் நோக்கோடு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். இங்க அப்படி இல்லை. நான் அவர்கிட்ட சில இதுகள் கேட்டிருக்கேன். எங்க மக்கள், என் மக்கள் உங்களை நாடி வரும்போது டாக்டர் நீங்க ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம டாக்டர் பேசுவாங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல அருமையான ஒரு மனித நேய உள்ளவர். எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும். நான் நினைச்சா யாரை வேணாலும் கூட்டிட்டு வர முடியும். யாரை கூட்டிட்டு வந்து எனக்கு கூட்டா வருவாங்க. ஆனா எனக்கு வந்து இதயத்தில் இடம்பெற்றவங்க தான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனித நேய உள்ளவர். அவர் நல்லா பேசுவாரு. அதனால நான் நம்ம தம்பி ஒரு கோரிக்கை சொன்னாங்க. மின்சார சமுதிரம் அது ஒரு கோரிக்கை நிறைவேற்றுறது நம்ம முயற்சி பண்ணுவோம். எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் கேளுங்க. அதான் ஒரு சகோதரின்னு சொல்லுவேன். அவங்க வீட்டுக்காரரு வழக்கறிஞராக இருந்தாரு. அவரு திடீர்னு இறந்துட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், அந்த சகோதரியுடைய கணவர் வந்து நிறைய இடத்துல இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க வட்டிக்கு. அதை எவனும் இவர் இறந்து போனவனும் கொடுக்கல. அவங்க வந்து அழுதுகிட்டே என்கிட்ட வந்து என்னுடைய நம்மள போனால் 10 லட்சம் எவன் தரணும் அவன் தரணும் லிஸ்டையும் கொடுத்தாங்க. எனக்கு மனசு கேட்கல. நான் முதல்ல கேட்டு பார்த்தேன். அதுல ஒரு 5 பேர் கொடுத்துட்டான். மீதி கொஞ்சம் ஒரு மாதிரி தும்முண்டான். அப்போ அவனுக்கு நம்ம போலீஸ் வச்சு சொல்லி நான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணத்தை நமக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன். அவங்க இங்க போகும்போது ஒரு வார்த்தையோட சொல்லிட்டு போகாம போறேன். என்னங்க உள்ளோம் ஒரு வார்த்தை நான் போயிட்டு வரேன்னு சொன்னா குறைஞ்ச போது சரி போனவங்களே பரவாயில்ல. அசோசியேட் கூடிய 4000 ரூபாய் பாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. 7000 இது பாருங்க. கஷ்டமா இருக்கல மனசுக்கு. எத்தனை லட்சம் நான் வசூல் பண்ணி கொடுத்தோம் மறுக்க சொல்லுங்க. நான் ஓப்பன் மீட்டிங்ல பேசுறேன். இதெல்லாம் தப்பு இல்ல. என்னைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மனித நேயத்தோடு இருக்கும் வாழ்க்கையில. ஏதாவது நம்ம ஒண்ணு கொண்டு போறது ஒண்ணும் இல்லை. வாழ்க்கையில நம்முடைய பிறப்பு வந்து தரித்திரமாக இருந்தாலும் நம்முடைய இறப்பு சரித்திரம் படைக்கணும். ஒரு மனுஷன் அப்படிதான் இருக்கணும். அதனால நீங்க ஆதித்யாவே நம்ம குடியிருக்கிறது நீங்க கொடுத்து வச்சுக்கணும். உண்மையிலே அந்த மாதிரி இனி இந்த விழா அப்படியே வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். நல்லா நம்ம இது பண்ணோம். உங்களுக்கு எந்த நேரம் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க எங்கிட்ட சொல்லலாம். நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா பழகி சிரிச்சு பேசுங்க. பேசினா தான் அந்த உறவுகள் வந்து நல்லா இருக்கும். அதனால இதுக்கு மேல அந்த டாக்டர் பேசுவாங்க.